வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனல்ல ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் as well as எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல டே 9க்கான ஒரு வீடியோ தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் ஆஸ்பிரன்ஸ்க்கான ஒரு வீடியோ. சோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். சோ இதுல கரண்ட் ஜிகேவும் சில கொஸ்டின்ஸ் நான் அட்டாச் பண்ணிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஓல்டு கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாம கரண்ட் ஜிகேவும் கொஞ்சம் வரும். சரிங்களா? சோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். திருமண சடங்குகளில் பாடப்படுகிற வானவான் என்னும் நாட்டுப்புற இசை டேஷை சார்ந்ததாகும். அதாவது ஒவ்வொரு திருமண சடங்குகளையும் ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காஷ்மீரை சேர்ந்த இந்த திருமண சடங்குல வானவான் அப்படின்ற ஒரு நாட்டுப்புற இசை வாசிக்கப்படுறதா சொல்றாங்க. சரிங்களா? சோ காஷ்மீரை சார்ந்தது. பின்வரும் இந்திய கோயில்களில் எது சோழர் கால பெரிய கோயில் கிரேட் லிவிங் சோழா டெம்பிள் என்று அழைக்கப்படுகிறது? எந்த கோவில்னா தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவில். ஓகேங்களா? இந்த பிரகதீஸ்வரர் கோவில தான் என்னன்னு அழைக்கிறாங்கன்னு சொல்றாங்கன்னா சோழர் கால பெரிய கோவில், அதாவது கிரேட் லிவிங் சோழா டெம்பிள். வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு சோழருடைய மிகப்பெரிய கோவில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூரில் அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் கோவில். இந்திய ரூபாய் குறியீட்டினை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது நம்ம இப்படி ஒரு சிம்பிள் மாதிரி போடுவோம் இல்லையா, இந்த சிம்பிள முதல்ல அறிமுகம் செய்தவர் யாருன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார். சரிங்களா? இவர் தான் அந்த குறியீட்டினை வடிவமைத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ கண்டிப்பா அப்ரிவேஷன் கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொன்னது ASCII அப்படின்றதுக்கான அப்ரிவேஷன் என்னன்னு கேக்குறாங்க. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். சரிங்களா? இதேதான் கொடுத்திருப்பாங்க, ஆனா இதை மாத்தி கொடுத்திருப்பாங்க. இன்டர்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். அடுத்தது NaHCO3 இந்த கெமிக்கல் காம்பவுண்டோடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னன்னா பேக்கிங் சோடா. இந்தியா UNOவில் இணைந்த ஆண்டு எதுன்னு கேக்குறாங்க. இந்தியா UNOவில் இணைந்த ஆண்டு எதுன்னா 1945. பின்வரும் எந்த இடத்தில் கௌதம புத்தர் ஞானம் பெற்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா போத்கயா. சரிங்களா? போத்கயா அப்படின்ற இடத்துலதான் அவரு ஞானம் பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல புத்தகயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். 2026 27 நிதியாண்டில் பொருளாதாரம் எத்தனை சதவீதம் வளரும் என கணிக்கப்பட்டுள்ளதுன்னா 6.8 7.2. சரிங்களா? 2026 27 நிதியாண்டில் பொருளாதாரம் எத்தனை சதவீதம் வளரும் என கணிக்கப்பட்டுள்ளதுன்னா 6.8 7.2. கங்கர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா எங்கே அமைந்துள்ளதுன்னா சத்தீஸ்கர். கங்கர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா எங்கே அமைந்துள்ளது? சத்தீஸ்கர். எங்கு கண்டெடுக்கப்பட்ட புதிய வகை நண்டுக்கு கலாத்திய பாலசுப்ரமணி என்ற பெயரிட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்சத்தீவு. சரிங்களா? லட்சத்தீவு அங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ள, இதெல்லாம் இப்ப கரண்ட் ஜிகே கொஸ்டின்ங்க. கலாத்திய பாலசுப்ரமணி அப்படின்னு அந்த நண்டுக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லட்சத்தீவு. பஸ்தர் பண்டும் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? பஸ்தர் பண்டும் அப்படின்ற ஒரு திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறதுன்னு கேக்குறாங்க. சத்தீஸ்கர். சமீபத்தில் இந்திய மலேசியா இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகியுள்ளன? 11 ஒப்பந்தங்கள். சரிங்களா? இதெல்லாம் கரஞ்சிக்கே 11 ஒப்பந்தங்கள். சர்வதேச கால் கை வலிப்பு தினம் எப்பொழுதுனா February 9. சர்வதேச கால் கை வலிப்பு தினம் February 9. அக்னி 3 நடுத்தர ரக பாலிஸ்டிக் ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளதுன்னா சந்திப்பூர். அக்னி 3 நடுத்தர ரக பாலிஸ்டிக் ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளதுன்னா சந்திப்பூர். கடல் ஆமை பாதுகாப்பு மையம் எங்கே அமைக்கப்பட உள்ளது? இன்னும் அமைக்கல. எங்கே அமைக்கப்பட உள்ளதுன்னா சென்னையில. கடல் ஆமை பாதுகாப்பு மையம் எங்கே அமைக்கப்பட உள்ளது? சென்னை. அடுத்து 38வது கேரள மாநில அறிவியல் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா கேரளால எர்ணாகுளம்ல. சரிங்களா? 38வது கேரள மாநில அறிவியல் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா எர்ணாகுளம். 2024 ஜனவரியில் ராஜ்யசபாவிற்கு ஜனாதிபதியால் பரிந்துரைக்கப்பட்டவர் யாருன்னா சத்னம் சிங் சந்து. ஓகேங்களா? 2024 ஜனவரியில் ராஜ்யசபாவிற்கு ஜனாதிபதியால் பரிந்துரைக்கப்பட்டவர் சத்னம் சிங் சந்து. பன்னா தேசிய பூங்கா வழியாக செல்லும் இணைப்பு கால்வாயின் பெயர் கென்பெட்வா. சரிங்களா?
பன்னா தேசிய பூங்கா வழியாக செல்லும் இணைப்பு கால்வாயின் பெயர் கென்பெட்வா. கலைக்காக 2022ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது பெற்றவர் ஸ்ரீ ரஷீத் கான். கலைக்காக 2022ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது பெற்றவர் ஸ்ரீ ரஷீத் கான். சார்க் அமைப்பில் உறுப்பினராக இல்லாத நாடு எதுன்னா சீனா. இப்ப நேபாள் மேல் இதெல்லாம் ஆப்ஷன்ல இவங்க 3 பேர் இருக்காங்க. இந்த சார்க் அமைப்புல உறுப்பினரா இல்லாத நாடு எதுன்னா சீனா. ஓகேங்களா? சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம 20 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.